டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஐபிஎல்ல நேற்று நடந்த 25வது மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதினாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண சென்னை டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அந்த வகையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கினாங்க. கடைசியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 151 ரன்களை எடுத்திருந்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அதிகபட்சமாக பென் ஸ்டோக்ஸ் 28 ரன்களை எடுத்திருந்தாரு. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் சாகர், தாகூர், அதுக்கப்புறமா ஜடேஜா 2 விக்கெட்டுகளையும், சாண்ட்னர் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தாரு. அதுக்கப்புறமா 152 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு ஈஸியான டார்கெட்ல சென்னை டீம் களமிறங்கினாங்க. ஆனால் சென்னை ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கிங்காக சென்னை ஓப்பனிங்கில் பயங்கரமாக சொதப்பினாங்க. வாட்சன், டூப்ளசிஸ், ரெய்னா, ஜாதவ் அப்படின்னு சொல்லி யாருமே ஒரு நல்ல ஸ்கோரை எடுக்கல. சென்னை டீம் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே திணறிச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 24 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த சமயத்தில் சென்னை டீமில் 4 விக்கெட்டுகள் போயிருந்தது. அதுக்கப்புறமா நம்ம தலதோனி ராயுடுவோட பார்ட்னர்ஷிப் போட்டு தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. நம்ம தலதோனி 43 பந்துகளில் 58 ரன்களும், அதே மாதிரி ராயுடு 47 பந்துகளில் 57 ரன்களும் எடுத்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் லாஸ்ட் ஓவரில் நம்ம தலதோனி அவுட் ஆனதுக்கு அப்புறமா மேட்ச் எப்படிலாம் முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு த்ரில்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கடைசியில் லாஸ்ட் பால்ல சாண்ட்னர் 6 அடிச்சு ஒரு செமையான வின் கொடுத்தாங்க. ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருந்த அந்த லாஸ்ட் ஓவருடைய 3வது பால் ஃபர்ஸ்ட் நோ பால் அப்படின்ற மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமா நோ பால் இல்லை அப்படின்ற மாதிரி அம்பையர் தெரிவிச்சிருந்தாரு. இதை பார்த்துட்டு நம்ம தலதோனி கடுப்பாகி நேராக கிரவுண்டுக்குள்ள நடந்து அம்பையர் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு. அதுக்கப்புறமா அம்பையர்ஸ் எல்லாமே சேர்ந்து தோனியை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. இந்த சமயத்தில் நம்ம தலதோனி ஐபிஎல்லுடைய ரூல்ஸை மீறிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச்ல இருந்து 50% அபராதம் விதிச்சிருக்காங்க. அதாவது ஐபிஎல் ரூல்ஸை மீறினது, அம்பையரை எதிர்த்து பேசினது, அதுக்கப்புறமா கிரவுண்டுக்குள்ள நடந்து போனது அப்படின்றதுக்காக தற்போது இந்த தண்டனை கொடுத்திருக்கதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. யூஸ்வலாக ரொம்பவே கூலாக இருக்க நம்ம தலதோனியே இந்த அம்பையரால் ரொம்பவே கடுப்பாயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாகவே அம்பையர்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அதுக்கப்புறமா பெங்களூர் மேட்ச்சில் லாஸ்ட் பால் நோ பால் இருந்தது. ஆனால் அது அம்பையர் கண்டுக்காமல் இருந்தாங்க. அதனால் அந்த மேட்ச்சில் பெங்களூர் லாஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த சீசன் ஃபுல்லாகவே அம்பையர்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் நேற்று மேட்ச்சில் நோ பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இல்லை அப்படின்ற மாதிரி மறுத்ததுனால நம்ம தலதோனி ரொம்பவே கடுப்பாகி அம்பையர் கிட்ட சண்டை போட்டிருந்தாரு. இதுக்கான ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் இன்னொரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மேட்ச்சில் வின் பண்ணது மூலமாக நம்ம தலதோனி ஐபிஎல்ல கேப்டனாக இது வரைக்கும் 100 மேட்ச்களை வின் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ நேற்று மேட்ச்சில் நம்ம தலதோனி கோவப்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவர் கோவப்பட்டார், அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸை மீறிட்டாரு அப்படின்றதுக்காக அவருக்கு 50% ஃபைன் போட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.